ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஏதாவது சொல்லிட போகிறோம் போயிடுங்க அப்படின்னு கேஎன் நேரு பார்த்திங்கன்னா நேற்று ஒரு மீட்டிங்கில் எச்சரித்திருக்காருங்க செய்தியாளர்கள். அதை தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்திங்கன்னா காரைக்குடியில் பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடை பார்த்திங்கன்னா கட்டி முடிக்கப்பட்டு அதை திறந்து வைக்க பார்த்திங்கன்னா வடிக்கல் வாரியம், அதாவது அதை திறந்து வைக்க பார்த்திங்கன்னா நம்ம கேஎன் நேரு அமைச்சரை பார்த்திங்கன்னா கூப்பிட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் அவரும் திறந்து வச்சுருக்காருங்க. அதுக்கப்புறம் செய்தியாளர்கள் சந்திப்பில் பார்த்திங்கன்னா செய்தியாளர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, திமுகவில் பார்த்திங்கன்னா பெண் அதிகாரிகள் பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய போஸ்டிங் கொடுத்துட்டே இருக்கீங்க, இது தவறு ஒன்று அப்படின்னு சொல்லலை. அதற்கு மாறாக பார்த்திங்கன்னா அவர்களுடைய கணவர்கள் பார்த்திங்கன்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா மக்களை மட்டம் தட்டுகிறார்கள் அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்பின இருக்காங்க. அதாவது இப்போ அந்த மனைவிகள் போஸ்டிங்கில் இருக்காங்களா, கணவர்கள் போஸ்டிங்கில் இருக்காங்களா, இப்படி பார்த்திங்கன்னா தனது மனைவிகளின் அதிகாரத்தை கணவர்கள் யூஸ் பண்ணி மக்களை சித்திரவதை செய்வதா அப்படின்ற மாதிரி கேள்விகளை எழுப்புகள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான எதுவும் ஒரு தவறுகளும் நடப்பதில்லைங்க. அதை எல்லாமே முதல்வர் கவனிச்சுட்டாங்க தான் இங்கே இருக்காங்க. அதில் எந்த ஒரு தவறும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லாருங்க. அதுக்கு செய்தியாளர்கள் மீண்டும் அவரை விட்டு கொடுக்காம, என்னதான் முதலமைச்சர் சொல்கிறீங்க டம்மி முதல்வர் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷமாக செய்தியாளர்கள் கேட்டதாகவும் உடனேக்கே நேரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது சொல்லிட போகிறோம் கம்முடு போயிடுங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா எச்சரித்ததாகவும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியாக இருக்குங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆவடி நாசர் பார்த்திங்கன்னா ஒரு நபரை கல்லால் அடித்ததுனால பார்த்திங்கன்னா அவரை அமைச்சர் பதவியை விட்டு விலக்கினாருங்க. அமைச்சர் இது பார்த்திங்கன்னா 3 மடங்கு 3 வீட்டையும் பார்த்திங்கன்னா இப்பொழுதுக்கு மாற்றி இருக்காங்க. தற்பொழுதும் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியே இருக்குங்க. ஏன்னா அதிமுகவின் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா மக்களையும் செய்தியாளர்களும் கடுமையாக தாக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை பேசுனதே எவ்வளோ ஒரு வன்முறையாக சித்தரித்தாங்க. ஆனால் இன்று ஆளும் கட்சி இந்த மாதிரி பேசுகிறது பார்த்திங்கன்னா பெரும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குங்க. இது எல்லாம் முதலமைச்சர் கவனித்து தான் இருப்பார் அப்படின்னு அனைவரும் நம்பிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா அமைச்சரை பார்த்திங்கன்னா மாற்றுதல்களுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி கேஎன் நேரு பார்த்திங்கன்னா மிகவும் ஆக்ரோஷமாக செய்தியாளர்களிடம் சந்திச்சிருக்காருங்க. இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சேரில் அடிக்கிறது, நாற்காலியில் அடிக்கிறது, அதுக்கப்புறம் கல்லால் அடிக்கிறது அப்படின்ற அமைச்சர்கள்லாம் மாற்றிருந்தாருங்க. இன்னும் சில அமைச்சர்கள்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு தான் ஓட்டு போட்டு கிழிச்சிங்க அப்படின்லாம் பார்த்திங்கன்னா ஒருமையிலாம் பேசியிருக்காங்க. திமுக அமைச்சர்கள் என்ன நடக்கும் அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.